ஹலோ மித்குன் நான் தான் மிதுன் சார் ட்ரால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு உயிரோடு இருக்கானா இல்லையா செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து நலம் விசாரிச்சிங்க. நன்றி. அதுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு சரி ஓகே ட்ரால் சேனலில் வீடியோ போட போகிறோம், சரி யாரை வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து சரி ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம், இப்போது ரொம்ப நாள் கழித்து ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 3 நாள் வீட்டுக்கு போகிறக்கு ஆப்ஷன் நமக்கு இருக்குது. நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒருத்தங்க வீட்டுக்கு தானே நம்ம போவோம். ஸோ அந்த மாதிரி சரி இவங்களுக்கும் இதுதான் ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அதீத திறமை கொண்ட தர்பீஸ் ஒருத்தர் சுற்றின்னு இருக்காருல்ல, தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச இது சரித்திரம். சரி அவரோட இன்ஸ்டா பக்கம் போய் பார்த்தேன். நிறையப்பா மல்டி டேலண்டட் தான். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நான்லாம் எங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட்டு தான். நானெல்லாம் எங்கள் அண்ணனோட க்யூட்னஸ்லாம் நீங்கள் பாருங்கள், பார்த்தா தான் எங்கள் அண்ணன் அருமை புரியும் உங்களுக்குலாம். அண்ணா நீங்கள் காட்டுவேண்ணா, எனக்கு காட்டுங்கண்ணே, உங்களுக்கு டேலண்ட்டை காட்டுங்க. வீடியோ பார்க்க போகலாமா? பாருங்கள். ஸ்வீட் மெமரிஸா? அப்பளத்து கூடயா? ஏன் என்னென்ன ஆச்சு திடீர்னு அப்பளத்துக்குள்ளே ஏதாச்சும் வண்டு கிண்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சா? நல்லா தாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ சாப்பிட்டாரா? இப்போ நீங்கள் அப்பளம் எப்படி சாப்பிடுவீங்க? டச்சக் லச்சக்கு மொச்சக்கு லச்சக்குன்னு கடிச்சு சாப்பிடுவீங்க. என்ன பார்த்தீங்களா? அப்பளத்தை கூட ஒரு ஆம்பளை அப்பளமா பொம்பளை அப்பளமா நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் சாப்பிடுவார் எங்கள் அண்ணன். ரொமான்டிக்கான ஒரு ஆளுங்க அவர். ரொமான்ஸ் தான் வராது, ஆனால் ரொமான்டிக்கான ஒரு ஆள் தாங்க அவர். இதில் ஸ்வீட் மெமரிஸ் பாட்டு வேறு. அப்பளந்திங்கிறதுலாம் உனக்கு ஸ்வீட் மெமரியான? யாராச்சும் இந்த எக்ஸிபிஷன் போட்டாங்கன்னா அந்த டெல்லி அப்பளம் வாங்கி கொடுக்குறாங்க அண்ணனுக்கு. எதுக்கு இப்போ இந்த திருட்டு பார்வை? சம்மந்தமே இல்லாமல் நம்ம அப்பளத்தை யாராச்சும் வந்து திருடிட்டு போயிடுவாங்களான்னு யோசிக்கிறானே. நீ கடிச்ச அப்பளத்தை யாராச்சும் அணிலுக்கு நீ கொய்யாப்பழத்தை கடிச்சு கீழே வச்சா அணில் கூட வந்து அந்த கொய்யாப்பழத்தை கடிக்காதுண்ணே. ஏன்னா அது உன்னோடு தானே. நீ ஒரு வேற ஒரு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆள்ண்ணே. நீ மனிதர்கள் இல்லை, நீ வந்து ஒரு தெய்வ குழந்தை, தெய்வீக பிறவி. அதனால அப்படி சொல்கிறேன். அதனால அந்த அணில் தீண்டாமை பார்க்கும் அப்படி சொல்கிறேன். அதனால அண்ணன் ஒரு தெய்வீக பிறவிங்கிறனால அண்ணன் நம்ம கிட்டதை பார்ப்பார்ல, அதனால சொல்கிறேங்க. அப்படி புரிஞ்சுக்கோங்க. அப்பளம் திங்கிறதுக்கெலாம் ஒரு ரீல்ஸு. மறுபடியும் ஸ்வீட் மெமரியா? அப்பா சாமி, ஏய் 3 அப்பளம் திங்கிற வரைக்கும் விட மாட்டாராட்டுருக்குதா எங்கள் அண்ணன்? ஐயோ ஆமாங்க, 3 அப்பளத்தை திங்கிறாருங்க. எங்கள் ரீல்ஸுக்கு கண்டென்ட் கிடைக்கலன்னா எவனாச்சும் அப்பளத்தை தின்னு இல்லாமல் ரீல்ஸ் போடுவாங்க. 10 ரூபாய்க்கு கந்து வட்டி கடன் வாங்கி 4 அப்பளத்தை வாங்கி வீட்டில் வச்சு ரொமான்ஸ் பண்ணினேன். ஏன்னா எங்கள் கிட்ட அதை காமிச்சு எங்கள் கண் பார்வையில் பறிக்கிறேன். கடைசி பீஸ் வேற காட்டுறாரு, பெரிய பசில். அப்பளத்தை எடுத்து அவர் மூஞ்சில் ஒட்டி பசில ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இவர் யாருக்கு அப்பளம் தானே திங்க போகிற? திங்கிறத காலையில் எல்லாருமே இது ஒரு ரீல்ஸு, இது ஒரு கான்டென்ட்டு கன்றாது அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் நினைக்கலாம் அப்பளத்தை திங்கிறத வச்சு ஒரு ரீல்ஸ் போட்டு லைக் வாங்க முடியுமா? உங்களால் முடியுமா? இப்போ தெரியுதா எங்கள் அண்ணனோட திறமை என்னென்னு? பார்த்து என்ன சிரிக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க என்ன. ஆனால் சிரிச்சிடுங்க, ஆனால் சிரிக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க என்ன. பொழந்துருவோம். டென்ஷனாக இப்போ ஏதாச்சும் கேட்டுவிடுவேன். இது வந்து எப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல. நாயை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க. இல்லை சொல்கிறேன், நாயை கூட கொஞ்சாமல் விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க. எடுத்து தூக்கி அள்ளி வாரி கொஞ்சம் தின்னு ரீல்ஸை போட்டு லைக்ஸை வாங்கிட்டு தான் மறு வேலையே. நாயாருக்கு கொடுங்கண்ணப்பா சாமி. உங்கள் பாசத்தை பொழிறதுக்கு ஒரு அந்த நாயை நிலமையிலேருந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களாண்ணே? என்ன வாய்ஸ் என்னப்போ அப்படிங்கிற என்ன அண்ணன் வந்து யோசிக்கிறார. நல்ல கணம் இன்று இது எண்ணெயில் பறித்து வறுத்து விடு அப்படின்னு கொடுக்கறத விட்டு பெரிய அப்பா க்யூட்டாண்டி தான் இவர். பாசமாக இருக்காருங்க எல்லாத்துக்கும் மேலேயும். எங்கள் அண்ணனை போய் தப்பாக நினச்சிட்டிங்களே. ஆனால் எனக்கே தப்பாக தான் நினைக்க தோணுது. நாய்க்குட்டி என்ன பண்ணுறாரு? நாயை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க. சரி என்னண்ணா இப்போ நாயை கொஞ்சணுமா? நீங்கள் 5 ரூபாய்க்கு பிஸ்கட் பேக்கெட் வாங்கி போட்டு தலையில் தட்டி கொடுத்துட்டு சரி தூக்கி 2 குலுக்கிட்டு இறக்கி விட்றது வேறு. இப்படி வைக்கிறாராம், அக்குளுக்குள்ளே சொருகிறாராம். ஏன் முதுகு பின்னாடி போட்டுக்கோங்களேன், ட்ரெஸ்ஸை இப்படி பிரித்து முதுகு பின்னாடி போட்டுக்கிட்டு என்னப்பா நான் எவ்வளோ க்யூட்டாக நாயை கொஞ்சம் பாருன்னு காட்டுங்களேன். கண்டதையும் பண்ண வேண்டியது. நாய் பாவம் ஆல்ரெடி மோப்ப சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். அக்கள் பக்கத்துலலாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு கொஞ்சம் இருக்கிறப்ப என்னையா கன்றாது இது அப்படின்னு யாராச்சும் கேட்பாங்கண்ணே. அந்த நாய் பார்த்தா உனக்கு பாவமாக இல்லையாடா அப்படின்னு நீங்கள் திரும்பி கேளுங்கண்ணே. நான்
நாய்க்குட்டியை தான் சொல்கிறேன். நாய்க்குட்டியை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? நேரம் இது வேறு. இப்போ அவ்வளோதான், மூக்கு பக்கத்தில் கொண்டு போயிட்டார். இப்போ அவ்வளோதான், வாயை வச்சு இப்போ லிப் டு லிப்லாம் விட்டு அடிப்பார் எங்கள் அண்ணன். அவ்வளோ பாசங்க மற்ற உயிரின ஜீவிகள் மேலேயும் எங்கள் அண்ணனுக்கு அம்பிட்டு பாசங்கிறேன். ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குன்னு எனக்கு தெரியல. சரி, என்னையா பண்ணுற? இந்த ஆஃபீஸுக்கெலாம் போனோம்னா அந்த காலையில் இந்த ஐடி எம்ப்ளாயிட்லாம் செக்இன் செக் அவுட் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த விரலை கொண்டு போய் செக்இன் வைக்கிற மாதிரி கன்னத்தில் செக்இன் பண்ணுறாரு, மூக்கில் செக் அவுட் பண்ணுறாரு, வாயில் செக்இன் பண்ணுறாரு, நெஞ்சில் செக் அவுட் பண்ணுறாரு. என்ன பாவங்க அந்த நாய். அதுக்கு லைஃப் டைம் ட்ரமாட்டைசிங் தான். ஒரு குழந்தைய போய் கருமம் கொஞ்சங்கிற பேரில் கண்டதையும் பண்ணி ஏன்னா இப்படி பண்ணுற? அவ்வளோதான், கடைசியில் பார்த்தீங்களா இறக்கி விட்டு டேக் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இறக்கி நாய்க்குட்டி அப்படின்னு நாங்கள் அண்ணன் போயிடுவார். ரீல்ஸுக்காகவாச்சு பாசமாக இருக்காருல்ல. இந்த உலகத்தில் யார் தான் ரீல்ஸுக்காக கான்செப்ட் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப எல்லாத்துக்கும் கருப்பு கலர் பிடிக்குது, எல்லாத்துக்கும் மலை பிரதேசங்கள் பிடிக்குது, எல்லாரும் நல்லவனுங்களாக இருக்கானுங்க, எல்லாரும் தாத்தாவையும் எவனோ ஒருத்தர் ஏமாற்றிருக்கானுங்க. எல்லாமே ரீல்ஸில் நல்லவன் தான்டா, நல்லவனாகவே இருந்துட்டு போங்கடா அப்பா. ஆனால் விட்டுருங்கடா நல்லவன் காமிக்கிறத முடியலடா எங்களால். அடுத்து இது என்னது? ஏய் அக்கா, அறிவு இருக்காங்கக்கா உங்களுக்கு? ஒரு குரங்கு வந்து ஒரு பலாப்பழம் திருடுது, குச்சி எடுத்து 2 போட வேண்டியதானே போச்சு. ஓ அண்ணனா? ஓ அண்ணன் பின்னாடி ஏதோ வால் மாதிரி தொங்குது. ஓ அது மேஜையா? சாரி, மிஸ் அண்டர்ஸ்டுட். சாரி கைஸ், சாரிண்ணே. பலாப்பழ கடையை பார்த்துட்டு அக்கா கடையில் சாப்பிடணும் எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. உனக்கு ஆசை வரும், தோசை வரும், காசு கொடுத்தா தானே இதெல்லாம் வரும். காசு ஆசை வந்துருச்சா இவர் எடுத்து திம்பாரான் இவர். ஏன் இப்போ நான் எங்கேயாச்சும் போகிறேன், இப்போ நான் இப்போ வெளியே ஒரு பழக்கடை இருக்குது, பலாப்பழத்தை பார்த்து நான் வெளியே அண்ணன் கடையை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே திங்கணும்னு ஆசை வந்துருச்சுன்னு எடுத்து தின்னா, வித்துன்னு திங்குறாரு அப்படின்னு விட்டுருவானுங்களா? காசு கொடுத்துட்டு திங்கணும்யா. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் ப்ரமோஷன்ஸ் எனக்கு எங்கெங்கேயோ போதே மைண்டு. முக்கியங்க அவசியமா இருக்கு. முக்கியலையா? அதிசயமா இருக்குதா? அதான் மொக்க இருக்கு, நீ வந்துட்டியானே அப்புறம் தான் முக்கியம் கேட்கறேன் நான். தேனு மாதிரி இருக்கு அப்படியே. இருக்கும், ஓசி பலாப்பழம் இல்லை, தேனு மாதிரி தான் இருக்குது, தேனு மாதிரி. அக்கா கடையை பார்த்தாலாம் பலாப்பழத்தை பார்த்தாரா திங்குறன்னு ஆசை வந்துருச்சான். இந்த சத்தியமங்கலம்லாம் போனோம்னா பலாப்பழ கடையெல்லாம் சூறையாடிய யானைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ்லாம் வரும். அந்த மாதிரி அடுத்து நீ மாலை மலரில் வரப்போகிறேனே பலாப்பழ கடையை சூறையாடிய வாட்டர்மெலன் ஸ்டார் ஜாயா. அங்கிட்டு போனால் நாயை வச்சு செக்இன் செக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கே பலாப்பழத்தை இன்டேக் மட்டும் பண்ணுறேன், காசுலாம் கொடுக்குற மாதிரி ஒன்றும் தெரியலை. ஐயோ நமக்கு வேற தொண்டை, எனக்கும் உடம்பு சரியில்லைங்க. ஆகாயம் பூமி எல்லாம் இறைவன். 77 வயசு ஆயிடுச்சா? இப்போதான் ஒத்துக்கிறார் அண்ணன். அப்பா வாயை திறந்து ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் ஒரு உண்மையை ஒத்துக்கிறாருங்கும் போது நல்லா இருக்குங்க ஒரு மாதிரி கேட்குறக்கே. 77 வயசு ஆயிடுச்சு அண்ணன், தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அண்ணன் 77 வயசு ஆயிடுச்சு. சரி 77 வயசு ஆயிடுச்சுன்னா 22 வயசு புள்ளைக்கிட்ட என்னையா உனக்கு பழக்கம்? அந்த அந்த புள்ள வயசு என்ன, உன் சைஸ் என்ன? ஸோ டக்குன்னு சொல்கிறேன், எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, மாத்திரை கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா மாத்திரை இருக்குது, கையெல்லாம் நடுக்குது அப்படிங்கிற மாதிரி. 27 வயசா? 35 ஆயிடுச்சு. என்னது ஒட்டே 35 ஆகலை, எங்கள் அண்ணனுக்கு 45. அதை குறைச்சி சொல்கிறதே வயசு கம்மி, இதில் 27 வயசு ஆயிடுச்சான். அதை அப்படியே குறைச்சி சொல்கிறாராம். உடனே அந்த இடமே ஒரு சிரிப்பாக மாறிடுச்சான். நானே குறைச்சி சொல்கிறேன்ப்பா, என்னையும் போய் அடையாப்பா. என்ன இந்த டியூடு படத்தில் ரெஃபரன்ஸுக்கு கூட அந்த படத்துலேருந்து எடுக்க வேண்டாம், பட் பரவாயில்ல போய் தள்ளிட்டு என்ன க்யூட்டாக பண்ணுறேன்னு நினைப்பா, க்யூட்டாக இல்லை அப்படின்ட்டு அவர் ஒன்று கன்றாவதியாக பண்ணுவார்ல அந்த மாதிரி. ஏன்னா என்னென்ன பண்ணுற நீயே? இது என்னது க்யூட்டாக ஒரு டிஷர்ட் வாங்கிட்டாரு, கீழே ஜீன்ஸ் பேண்ட்டு, ஏதோ கான்செப்ட் ரீல்ஸுடா இப்போ வந்துருச்சா எங்கள் அண்ணன் திறமையை காட்டுற ரீல்ஸு. என்னமோ கிண்டல் பண்ணிங்களே, இவ்வளோ நேரம் சிரிச்சுட்டு இருந்தீங்களே, ரெடியாக இருக்கீங்களா கை தட்டுறக்கு? கையெல்லாம் தட்டி கை வலிக்குது, கால் வலிக்குது, ஃபிசியோதெரபிஸ்ட்டை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், இழுத்து கொண்டு போய் டாக்டர் திவாகர் பெட்டில் படுக்க வச்சுருவேன். புரியுது? அதனால் கை வலிக்குது, கால், ஐயோ பேட்டரி வேறு முடிய போகுது, இருங்க டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடலாம். எனக்கு இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளமே என் வாழ்க்கை போயிட மாட்டேங்குது. அள்ளி கொடுத்தார் இவர் மன இன்னும் தப்பாக இருக்குண்ணா கண்டது. ஆனால் இந்த பாடி லாங்குவேஜ் தான் கைஸ். நான் இப்போ டாட்டா பை சொல்லிக்கிறேன், இப்போ என்னோட பேட்டரி மட்டும் முடியல டாட்டா பை. ஆனால் அதுக்கப்புறம் இது எக்ஸ்ட்ரா ரியாக்ட் போனஸ் அப்படி வச்சுக்கோங்க. இருங்க
அது அப்படியே லூப்பில் போட்டே போனேன். அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குது இதில் கடைசியில் அள்ளி கொடுத்தேன் கனவை அதை மட்டும் லூப்பில் போட்டுனேன். கரெக்டாக மேட்ச் ஆகும். இல்லை சொல்கிறேன் அந்த டேலண்ட்டுக்கு மேட்ச் ஆகும் அப்படி சொன்னேன். ஐயோ ஏய் கீழே இருந்து தூக்குனா ஐ மீன் எங்கள் அண்ணனுக்கு தலைவாணிலாம் வருதுடா பாடுறா என்னண்ணே அடி சர்ன்னு அடி கீழே வச்சு நாங்களும் தான் தூக்கும் தலைவாணி இல்லைன்னு பார்க்குறேன். இல்லாட்டி ரொமான்டிக் தான். குண்டுமல்லி குழியை கொள்ளை அடிக்கக்கூடாதா? குண்டுமல்லி குழியா? மல்லியில் குண்டுமல்லி கேள்விப்பட்டிருக்கேன். குழியில் குண்டு குழி குண்டுமல்லி இருக்குது. குண்டுமல்லி குழியை கொள்ளையை அடிக்கும் பாடி லாங்குவேஜ் தான். நீ லூப்பில் மட்டும் போட்டு சுற்றினேன் அதுதான் நம்ம கரெக்டு. பாடாதீங்க பா. என்ன ஒரு நளினம் மெலினம் நான் ஆளான தாமரை ஜிஞ்சிங் ஜிஞ்சிங் இல்லை சொல்கிறேன். அந்த பாட்டுக்கும் இந்த ஸ்டெப்பு சூட் ஆகுங்க. 2 பாட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டெப்பு போடுறாருல அதுவே பெரிய விஷயம். ஆனால் அவர் வயசுக்கு ஸ்டெப்பு போடுறதே பெரிய விஷயம். நெஞ்சம் தெரியாது. நீங்கள் போய் பொழந்து காட்டிட்டு வாங்க. நெஞ்ச உள்ளுக்குள்ளே அனுமார் பொழந்து காட்டுற மாதிரி பொழந்து காட்டுங்க. உள்ளுக்குள்ள அரோரா உட்காந்து மணக்குதுடா அந்த சீன் தான் இருக்கும் உள்ளுக்குள்ள. இதையும் ரிப்பீட் லூப்பில் போடுங்க. இல்லை சொல்கிறேன் சில மூமெண்ட்ஸ்லாம் லூப்பில் போடுற அளவுக்கு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். இதையும் லூப்பில் போட்டுக்கோங்கண்ணே. இதுவும் கரெக்டாக தான் இருக்கும். வேற அண்ணே கட்டி தலையணையை கட்டி பிடிக்கலாம். பிஞ்சு அந்த பஞ்செல்லாம் பிரிகிற அளவு கட்டி பிடிக்கணும். கட்டி பிடித்தேன் தலை புரியுது புரியுது அவ்வளோ புரியுது. கொஞ்சம் கட்டுப்படுத்தலாமே. கட்டுப்படுத்துறது தானே மனிதனோட தன்மையே இருக்குது. அவுத்துட்டா பாயிறது இயல்பாக இருக்கலாம். ஆனால் கட்டுப்படுத்துறது தானே சுயமரியாதை சுய ஒழுக்கம்லாம் இருக்குது. கட்டுப்படுத்துங்க. தலைவாணி பஞ்செல்லாம் பிச்சிருவாராட்டிருக்குங்க. வெறிங்க எங்கள் அண்ணனுக்கு 47 வருஷம் வெறிடா பகடாகிற மாதிரி. ஐயோ கடவுளே வாய்ஸ் வேறு வர மாட்டேங்குது எனக்கு. முடிஞ்சிருச்சுங்க அவள் தான். நல்ல வேலை டாடா எபிசோடு கிளம்பி நாங்கள் மீட் மிதுன். எனக்கு அங்கே ரெட் கலர் சிக்னல் கிடையாது. எப்போனா என்னோட வீடியோ வந்து நின்று அப்படின்னு நினைக்கிறேன். நீண்ட நாட்கள் பிறகு உங்களை சந்தித்ததில் எனக்கும் மகிழ்ச்சி. டாடா பாய் டாட்டா பாய். வேறு ஏதாச்சும் நல்ல ரியாக்ஷன் வீடியோவில் வந்து நீ ரியாக்ஷன் வீடியோ போடுறா முதல்ல அது நல்லதா இல்லையான்னு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறீங்களா? ட்ரை பண்ணுறேன் மேடம். பாய் டாடா பாய் டாட்டா பாய்.